கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 118:15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு விடுதலையின் சத்தம். இங்கே நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்றால் நீதிமான்களுடைய கூடாரங்களில் தோல்வி என்று இல்லை என்று இங்கே வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு, ஒரு யுத்தத்தில் போர் வீரர்கள் ஜெயம் எடுத்த பிறகு அவர்கள் அந்த ஜெயத்தை கொண்டாடும் வகையில் மிகுந்த சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பார்கள் இல்லையா? அதே போல் இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழும்போது எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விளையாட்டு போட்டிகளிலும் அவர்கள் ஜெயம் எடுத்து விட்டால் அதை கொண்டாடும் வகையில் அவர்கள் சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பார்கள். என்றால் ஜெயம் எங்கேயோ அங்கே ஒரு கம்பீர சத்தம் உண்டு. அவர்கள் சத்தமிட்டு ஆர்ப்பரித்து அந்த ஜெயத்தை கொண்டாடுவார்கள். அதே போலதான் ஒரு நீதிமான்களுடைய கூடாரத்திலும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நீதிமான்களுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கரம் அவர்களுக்காக பராக்கிரமம் செய்யும். அந்த இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாவதற்காக கர்த்தருடைய வலது கரம் அவர்களுக்காக யுத்தம் செய்யும் என்றுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். யார் இந்த நீதிமான்? கிறிஸ்துவின் இரத்தத்தால், அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட நானும் நீங்களும் தான் நீதிமான். நம்மை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த கம்பீர சத்தம் உண்டாகும்படி அவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்பதுதான் அர்த்தம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நம்மளுடைய வீட்டிலும் எப்பொழுதும் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும்படி, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரும்படி, நம்முடைய காரியத்தில் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு விசுவாசித்து நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரும் வாக்குத்தத்தம் இரட்சிப்பின் கம்பீர சத்தம், விடுதலையின் சத்தம் உண்டாயிருக்கும் என்று. அதனால் இனி நம்மளுடைய வீட்டில் அழுகையின் சத்தம் இருக்காது, புலம்பலின் சத்தம் இருக்காது, தோல்வி என்பதே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஏனென்றால் அவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், நம்மளுடைய வீடுகளில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஒரு விடுதலையின் சத்தம் எழும்பும், துதியின் சத்தம் எழும்பும். கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். இந்த வசனத்தை விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்டில் நிச்சயம் எழும்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.